ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன். நாம் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம காய்கறி செடிகளுக்கெலாம் தேமோர் கரைசல்ங்கிற திரவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அந்த கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேமோர் கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம 1 லிட்டர் புளிச்ச மோர் எடுத்துக்கிறோனுங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது 1 லிட்டர் நல்லா புளிச்ச மோர். இங்கே பாருங்கள், 1/2 லிட்டர் ஊற்றிட்டேன். திருப்பியும் இந்த மோர் நல்லா புளிச்சிருக்கணும். 4 நாளைக்கு இந்த மோரை நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சிடணும். 1 லிட்டர் புளிச்ச மோருக்கு 1 லிட்டர் சம அளவு தேங்காய் பால் கலக்கணும். அதாவது நம்ம ஒரு தேங்காயை எடுத்து முழு தேங்காயை அப்படி உடைச்சி 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதை அடித்து நம்ம நல்லா பால் புளிஞ்சு வச்சுக்கணுங்க. 1 லிட்டர் தேங்காய் பால். இங்கே பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது 1 லிட்டர் மோருக்கு 1 லிட்டர் தேங்காய் பால். இதை நல்லா கலந்து நம்ம நல்லா டைட்டாக இந்த பாட்டிலில் மூடி வச்சிடணும். ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் எடுத்தோம்னா இன்னும் நல்லா இதோடைய பயன்கள் நல்லா அதிகமாக நுண்ணுயிர்கள் பெருக்கம் ஆகும். என்கிட்ட மண் பாத்திரம் இல்லாததுனால அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துருக்கிறேன். இதை ரெண்டையும் சம அளவு கலந்து நம்ம மூடி வச்சிடணும். இங்கே பாருங்கள், நான் கலந்து நல்லா கலக்கி விடணுங்க. கலக்கி விட்டு இதை பாருங்கள், நல்லா கலக்கி விட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிடணும். மூடி நம்ம 1 வாரம், அதாவது 6லேருந்து அல்லது 7 நாள், நல்லா 1 வாரம் வெயில் படாத இடத்துல நம்ம எடுத்து வச்சு நம்ம கிச்சனில் கூட நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தினம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறோங்க. இது இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திறக்கையில் நம்ம முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திறக்கணும். ஏன்னா அதுலேருந்து வர்ற கேஸ் நம்ம முகத்தில் அடிச்சிடக்கூடாது. அதனால் இங்கே பாருங்கள், திறந்தோடனே இதோடைய கலர் பாருங்களேன். நம்ம கொஞ்சம் கலர் மங்குனாப்பில் தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் பாலும் மோரும் நம்ம கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் மங்குனாப்பில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கலரை பாருங்கள். ஆனால் இது புளிச்ச வாடையோ ஏதோ வராதுங்க, தேங்காய் பால் வாசந்தே வரும். இதை நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் இந்த தேமோரை எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம 1 லிட்டர் தேமோருக்கு 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறணும். அதாவது நம்ம கொஞ்சமாக எடுக்கிறோம்னாக்கா 100 mlக்கு தேமோருக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம கலந்துக்கணும். அதுபோல் 1:10ங்கிற விதத்தில் நம்ம எடுத்துக்கணும். நான் இப்போ 2 லிட்டர் தேமோர் கரைசல் எடுத்துருக்கிறேன். இதை 20 லிட்டர் தண்ணியில் நான் கலக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 லிட்டர் இந்த டப்பில் வச்சுட்டு, ஏன்னா என்னுடைய செடிகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா செடிகளுக்குமே நான் இந்த 2 லிட்டர் தேமோர் கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இப்போ 20 லிட்டர் தண்ணி நம்ம கலந்துக்கிறணும். இதை எல்லா நம்மளுடைய செடிகளுக்கு, ரோஜா செடி மட்டும் இல்லை, காய்கறி செடி, பூச்செடி, கீரை செடி, இப்படி எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாங்க. நம்ம தொடர்ந்து இதை 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். பாருங்கள், இதை அது மட்டும் இல்லாமல் 100 மில்லி எடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இதை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். நம்ம மண்ணுக்கும் கொடுத்துக்கிட்டு வரலாம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூக்கள் செடியில் உள்ள பூக்கள்லாம் உதிராமல் நல்ல காய் பிடிக்கும். இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டேன். நம்ம இதை எப்போ நம்ம செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோண்டா, நான் மாலை நேரத்தில் வெயிலெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம செடிக்கு வாரம் ஒரு நல்லது வாரம் இந்த ஒரு கரைசலை தொடர்ந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். மிச்சம் இருக்கிற நம்ம கலந்து ரெடி பண்ண கரைசல் மிச்சம் இருந்தால் அதை 1 வாரம் வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாங்க. 1 வாரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அதோடைய வீரியம் குறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம இந்த வாரம் ஒரு தடவை நம்ம செடிகளுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா அதை மிச்சம் இருக்கிற அந்த கரைசலை அப்படி பத்திரமா வச்சுருந்து அடுத்த வாரமும் நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா அதோடைய வீரியத்தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரேயர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய செடிகளுக்கு, என்னுடைய மிளகாய் செடிக்கு நான் அதை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது வெறும் மிளகாய் செடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கத்திரிக்காய் செடி, வெண்டிக்காய் செடி, மொத்தம் காய்க்கிற செடி, பூக்கிற செடி, இது மற்ற ரோஜா செடிகள் எல்லா செடிகளுக்குமே நம்மளுக்கு இந்த தேமோர் கரைசல் கொடுக்குறது ரொம்ப நல்லது.
எந்த காய்க்கிற செடியாக இருந்தாலும் இதை கொடுக்குறப்போ பூக்கள்லாம் உதிராமல் செடிகளில் உள்ள பூக்கள்லாம் நல்லா காய் பிடிக்க நல்ல சத்தாக இருக்குங்க. நம்ம செடிகளில் காய்களுடைய விளைச்சலும் அதிகமாக இருக்கும், நல்ல விளைச்சலாகவும் இருக்கும், காய்கள்லாம் நல்ல பெருசாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாருங்கள் இந்த தேமர் கரைசல் தெளிக்கிறப்போ நம்ம செடிகளில் நோய்கள்லாம் வந்து இந்த இலை சுற்றல் நோயெல்லாம் வந்துருக்குதுல்ல, இந்த இலை சுற்றல் நோய்களையெல்லாம் சரி பண்ணும். இதில் உள்ள இந்த தேமர் கரைசல் நம்ம செடிகளுக்கு வர ஃபங்கஸு பூஞ்சை இதெல்லாம் நீக்கி நம்ம செடிகளை ஆரோக்கியமாக வைக்குங்க. நான் சொல்கிற இதே அளவில் நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இந்த இயற்கையான கரைசலை நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம பூக்கள் காய்கறி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குங்க. நம்ம செடிகள் பூக்கிற சமயத்தில் இந்த தேமர் கரைசலை நம்ம செடிகளுக்கு தெளித்தோம்னா அந்த பூக்கள்லாம் உதிராமல் நல்லா வந்து அப்படி அந்த பாருங்களேன், அந்த காம்புலாம் நல்லா நம்ம வந்து பூக்கள் பற்ற இடத்துல நல்லா அந்த கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் எல்லா இடமும் நம்ம தொடர்ந்து தெளிச்சுட்டு வரணும். இதை நம்ம அப்படி தெளிச்சுட்டு வர்றப்போ நம்ம செடியில் உள்ள பூக்கள்லாம் உதிராமல் அந்த அத்தனை பூக்களுமே வந்து நல்ல காய்களாக மாறி பிஞ்சு இறங்கி நல்ல காய்களாக மாறுங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய மிளகாய் செடி எவ்வளவு காய் இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் ஏகப்பட்ட செடி மிளகாய் எடுத்துட்டேன். ஆனால் நான் வந்து இப்போ இதை வந்து இந்த செடி மிளகாயெல்லாம் நான் பிடுங்காமல் அப்படி பழுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த செடியிலேருந்து நான் விதைக்கு விடணுன்றே நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது ஒரு வழியாக எனக்கு சக்ஸஸும் ஆயிடுச்சு. நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய மிளகாயெல்லாம். பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மிளகாய் பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல திரட்சியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து இந்த பழுத்த மிளகாயை வச்சு நான் அடுத்த இதுக்கு விதைக்கு நான் ரெடி பண்ணிடுவேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த தேமர் கரைசல் வெறும் பூஞ்சை கொல்லி மட்டும் இல்லைங்க, ஃபங்கஸையும் கட்டுப்படுத்துது, பூஞ்சை கொல்லியும் அதுக்கு நல்ல வளர்ச்சி யோக்கியாகவும் பயன்படுதுங்க. இதே போல் நம்ம செடிகளுக்கு தேமர் கரைசலை ரெடி பண்ணி காய்க்கிற செடி பூக்கிற செடி அத்தனைக்கு நம்ம கொடுத்து வரும்போது நம்ம செடிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குங்க. இயற்கை கரைசல்ங்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அளவு இருக்குதுங்க. நம்ம எதுக்கும் முதல் தடவை ஒரு 100 mlக்கு நம்ம மொதல் 2 நாளைக்கு தெளித்து நம்ம செடிகளை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம செடிகள் வாடுதா வாடாமல் இருக்குதா எப்படி இருக்குது, அந்த இலைகள்லாம் மஞ்சளாகாமல் இருந்தால் அதே போல் 100 mlக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலந்தே ஸ்ப்ரே பண்ண ஒரு லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி நம்ம செடிகள் ஏதாவது வாடிச்சுனாலோ மஞ்சள் ஆகிச்சுனாலோ நம்ம வந்து 1 லிட்டருங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 100 mlங்கிறத ஒரு 75 ml அப்படி கம்மி பண்ணி நம்ம தெளித்து விடலாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தடவை கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தெளிக்கிறது வந்து அதிகமான அளவில் நம்ம கலந்து தெளிச்சிட்டோம்னாக்கா நம்ம செடிகள் காயாகவும் வாய்ப்பு இருக்குங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.